வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கிரகத்தின் காரக ஆதிபத்திய சூட்சுமங்கள் இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காரகத்துவம்னா என்ன, ஆதிபத்தியம்னா என்ன, அது தெரிஞ்சாதான் இது புரியும். காரகத்துவம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரகம் குறிக்கக்கூடிய செயல், ஒரு கிரகம் ஒரு விஷயத்தை செய்ய போகுது அப்படின்னா அது அந்த காரகத்துவம் மூலயமா தான் அந்த கிரகம் இயங்கும். இப்போ சனி தொழிலுக்குரிய காரகன், தொழில் காரகன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தொழிலுக்குரிய கிரகம் தான் சனி. அப்போ சனி நல்லா இருந்தால் தொழில் ஏற்றமாக இருக்கும், சனி வீக்காக இருந்தால் தொழிலில் பாதிப்பு ஏற்படும். இதுதான் காரகத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். ஆதிபத்தியம் அப்படின்னா இப்போ சனிக்குரிய வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகரம், கும்பம். அப்போ சனியினுடைய வீட்டுக்கு சனி தான் ஆதிபத்தியத்தை கொடுக்கும். அதாவது ஆதிபத்தியம் அப்படின்னா பாவகமாக சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் பாவகம் சனியினுடைய வீடாக வருது, 6ஆம் பாவகம் சனியினுடைய வீடாக வருது. இது கன்னி லக்னத்துக்கு. இப்போ இந்த மாதிரி வரும்போது 5வது பாவத்தினுடைய ஆதிபத்திய பலன் அப்படின்னு சொல்லுவோம். 5வது பாவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. 5வது இடம் அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கிறது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை குறிக்கிறது, பதவிகளை குறிக்கிறது, விளையாட்டை குறிக்கிறது, இந்த மாதிரி வெற்றியை குறிக்கிறது. எல்லாமே 5வது இடம். 6வது இடங்கிறது நோய், வம்பு, வழக்கு, கடன் இதெல்லாமே குறிக்கிறது. அப்போ 5வது இடமும் 6வது இடமும் சனியினுடைய வீடாக வர்றதுனால சனியினுடைய ஆதிபத்திய விஷயங்களை சனி செய்வார். அதாவது சனி நல்லா இருந்தது அப்படின்னா சனி தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கும். சனியினுடைய வீடு நல்லா இருந்தது அப்படின்னா அதை தான் ஆதிபத்தியம்னு சொல்கிறோம். அப்போ இப்போ சனி 6வது இடத்துல நல்லா இருக்குது அப்படின்னா சனியுடைய தொழிலுக்கும் ஏற்றத்தை கொடுப்பாரு, அந்த 6வது இடத்தினுடைய வேலையும் சனி செய்வார். அதை தான் ஆதிபத்தியம்னு சொல்கிறோம். 6வது இடத்துல என்ன, கடனை அதிகரிப்பார். சனி தொழில் கிரகமாக, அப்போ தொழிலுக்காக கடன் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதே வேற ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா வீட்டுக்காக கடன் வாங்குவார்னு சொல்லலாம். அதாவது இந்த பாவகத்தை நம்ம ஆதிபத்தியம்னு சொல்கிறோம். பாவக குறிக்கக்கூடிய செயல்களை ஆதிபத்தியம்னு சொல்கிறோம். கிரகங்கள் குறிக்கக்கூடிய செயல்பாடுகளை காரகத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காரக ஆதிபத்திய சூட்சுமங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரகம் இப்போ உதாரணத்துக்கு சனி ஆட்சி வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி பலன் கொடுக்குது, காரக ஆதிபத்திய பலன்கள் எப்படி இருக்கும், இதே சனி வேறு இடத்துல இருக்கும்போது தன்னுடைய காரக பலன் எப்படி இருக்கும், ஆதிபத்திய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது எப்படி இந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். சொந்த வீட்டில் சனி இருக்குது, இதை நிறைய கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். இப்போ குரு தான் இருக்கிற வீட்டிலேருந்து 5ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. செவ்வாய், சூரியன் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாங்க. ராகு 3வது பார்வையாக ராகு ரிவர்ஸில் ட்ராவலர்னால 3ஆம் பார்வையாக சனியை பார்க்குது. இப்போ இத்தனை கிரகங்களும் ஒரு இடத்த பார்க்குது அப்படின்னா, நல்ல கிரகங்கள் பார்வை பார்த்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு நல்லதும், கெட்ட கிரகங்கள் பார்வை பார்த்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு தீய பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பார்வை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் சேர்த்து இந்த சனியும் அந்த சனி இருக்கக்கூடிய வீடும் பலன்களை கொடுக்கும். அதாவது காரகத்துவ பலன்கள் இதை பேஸ் பண்ணி நடக்கும், ஆதிபத்திய பலன்களும் இந்த பார்வையை பேஸ் பண்ணி நடக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், காரகத்துவம் இதனால் பலம் பெறுமா அல்லது ஆதிபத்தியம் இந்த பார்வையினால் பலம் பெறுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் இது சொல்கிறதில்ல, உங்களை தெளிவாக புரிய வைக்கிறது இல்லை யாருமே ஜாதகர்கள் எனக்கு தெரிஞ்சு. இதை இந்த கான்செப்ட் தெளிவாக புரிய வைக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அப்போ ஒவ்வொரு கிரகம் பார்க்கும்போதும் இந்த தன்மை சேர்ந்து சனியோடு சேரும்போது தன்மைகள் மாறும். இப்போ குரு சனியோடு சேரும்போது என்ன பலன் கொடுக்க முடியுமோ அதை சனி செய்யும். செவ்வாய், சூரியன் சனியை பார்க்கும்போது என்ன பலன் இருக்கும், ராகு சனியை பார்க்கும்போது என்ன பலன் கிடைக்கும். அப்போ இத்தனை கிரகங்களும் சேர்ந்து ஒரே டைமில் சனியை பார்க்கும்போது என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு அது பலன்கள் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இத்தனை கிரகங்கள் பார்க்கும்போது பாவகிரகங்கள் அதிகமாக இதில் பார்க்குதா, சூரியன் பாவகிரகம், செவ்வாய் பாவகிரகம், ராகு பாவகிரகம், இத்தனை கிரகங்களும் ஒரே டைமில் சனியை பார்க்கறதுனால அப்போ சனியை ஒரு கெட்ட தன்மையில் பலமாக்குவாங்க இந்த கிரகங்கள். அதாவது நீங்கள் தீய வழியில் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகலாம், நல்ல வழியிலையும் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகலாம். இந்த பாவகிரகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா தீய வழியில் சனியை ஒரு ஸ்ட்ராங் ஆக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ சனினா என்ன, தொழில்.
அப்போ தொழிலை வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தப்பட்ட தொழில் சனி பண்ணும்போது பெரிய லெவலில் வந்து ஏற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பாவகிரகங்கள் அதில் சம்மந்தப்படும் போது கொஞ்சம் இல்லீகலாக பண்ணும்போது தொழிலில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது சனியினுடைய காரத்துவ ரீதியான பலன். சனி வந்து சொந்த வீட்டில் இருக்கு. எப்பயுமே ஒரு கிரகம் வந்து சொந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா அது 6, 8, 12 எந்த வீடாக இருந்தாலுமே அது நல்ல பலன்களை தான் கொடுக்கும். இதை ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அது நல்ல கிரகமோ பாவ கிரகமோ அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. 6, 8, 12 வந்து கிரகங்கள் உச்சம் ஆட்சி ஆனாலோ அல்லது அந்த கிரகங்கள் வந்து உச்சம் பெற்றாலோ கண்டிப்பாக நல்ல பலன்களே கொடுக்கும். இது ஃபஸ்ட்டு. இப்போ 6வது இடத்துல சனி இருக்கிறதுனால நல்ல பலன் செய்யுங்கிறது ஃபஸ்ட்டு கான்செப்ட். எதில் நல்ல பலன் செய்யும்? சனி காரத்துவத்தில் நல்ல பலன் செய்யுமா அல்லது சனி ஆதிபத்தியத்தில் தன் வீட்டு மூலிமா நல்ல பலனை செய்யுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்போ சனி வந்து காரத்துவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது 2 பலனும் சேர்த்து தான் சனி கொடுக்கும். தான் வீட்டுக்கும் அது அதே பலனை தான் கொடுக்கும், அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்துக்கும் அது அதே பலனை தான் கொடுக்கும். உதாரணத்துக்கு வந்து சனி வந்து தொழில்காரனா, அப்போ 6வது இடத்துல வந்து நிற்குதா, அப்போ தொழிலுக்காக வந்து 6வது இடங்கிறது கடன், தொழிலுக்காக கடன் வாங்கி அது மூலிமா வந்து ஏற்றத்தை சந்திப்பார் ஜாதகர். இல்லீகல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபட்டால் இன்னும் கொஞ்சம் தொழில் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது 2க்குமே சேர்த்து தான் சனி வந்து பலன் கொடுக்கும். இப்போ இதுக்கு அடுத்த ஜாதகத்தில், உதாரண ஜாதகத்தில் வந்து சனி வேறு இடத்துல இருக்கும்போது அதனுடைய பலன் எப்படி இருக்கும், அதனுடைய வீட்டு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே வந்து எல்லா கிரகமும் சேர்ந்து சனியை பார்க்கும்போது சனி சொந்த வீட்டில் இருக்குது. அதனால் அந்த வீட்டுக்கும் இதே கிரகங்களுடைய பலனையும் சனிக்கும் இதே கிரகங்களுடைய பலனும் சேர்ந்து வந்து ஒரே டைமில் நடக்கும். இப்போ சனி வேறு இடத்துல இருக்கார், அந்த வீடு வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி பலன் கொடுக்குங்கிறத அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது எப்படி பலன் கொடுக்கும், 2 பலனையும் சேர்த்து தான் கொடுக்கும். ஆதிபத்திய பலனையும் கொடுக்கும், காரத்துவ பலனுக்கும் கொடுக்கும். நல்லது பண்ணாலும் 2க்கும் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணாலும் 2க்குமே கெட்டது பண்ணுற மாதிரி தான் இந்த சூழல் வந்து அமையும். இதே சனி வேறு இடத்துல இருக்கும்போது, அந்த வீடு வந்து வேறு இடத்துல இருக்கும்போது நல்லது கெட்டது வந்து மாறுபடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் தாங்க வீட்டு ஓனர் வீட்டிலே இருக்கார் அப்படின்னா வீட்டுக்கும் அதே பலன் தான், அவருக்கும் அதே பலன் தான் கிடைக்கும். இப்போ வீட்டு ஓனர் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் பாதிக்கப்படுறாருன்னா வீடும் சேர்ந்து பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சில டைமில் வீடும் சேர்ந்து பாதிக்கப்படும், ஆனால் எல்லா டைமிலும் வீடு சேர்ந்து பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் மட்டும் தனியாக பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து உயிர் காரத்துவமாகவும் இந்த பாவத்தை வந்து பொருள் காரத்துவமும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அது வேறு இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் வந்து அந்த வீட்டுக்கு கொடுக்குது, சனி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வரும் வீடியோக்குள்ளே வந்து பார்ப்போம். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.